சங்கடம் தீர்த்து சடுதியில் காப்பார் சர்வ சேத்ராதிபதி நம் ஷடாட்சர சண்முகனுடைய பெரும் கருணை. பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவரும் இரண்டும் ஒன்று குமிழ்ந்து இந்த நல்ல வேளையிலே நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் அகார உகார மகார வகார லகார தத்துவ வித்தகத்தின் படி எல்லா அருளும் கிடைக்கப் பெற்று வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்தே இருக்க வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல நம் அன்பிற்கினிய ரவி தமிழ்வாணன் ஐயா அவர்கள்தான். அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. அந்த அறிமுகத்தையும் விருந்தினரையும் தாண்டி நிலையாக நம்மளுடைய நிகழ்வுகளில் இருக்கிறதுனால அறிமுகம் தேவையில்லை. உங்களோடு பங்கு கொள்வது தான். ஐயா, நீங்கள் பக்தர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். சுவாமிகளுக்கு வணக்கம். சுவாமிகளுக்கு 2 தினங்களுக்கு முன்பு பிறந்த நாள். அவங்களுடைய ஜெயந்திக்கு நான் காஞ்சிபுரம் போயிருந்தேன். போய் நேரடியாக பார்த்து வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டேன். அந்த வகையில் நமது நேயர்களுக்கும் சொல்கிறேன், சுவாமிகளோட ஜெயந்தியை ஒட்டி நம்ம எல்லாருமே அவங்க நீண்ட ஆயுளுடன் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்று நம்ம பிரார்த்தனை செய்து கொள்வோம். சுவாமிகள் மிகச்சிறந்த எழுத்தாளர், எழுத்து வேந்தர், ஆன்மீக அறிஞர். அவருடன் பயணிப்பது என்பது எனக்கு கிடைத்த பெரும் பேறு. நன்றி, வணக்கம். அருமை ஐயா. அதாவது ஐயா, பிறந்தால் ஏதாவது ஒரு அர்த்தத்தோட இருக்கணுங்கிற ஒரு கொள்கையோட நம்ம மற்றவர்களுக்கு உதவுகின்ற அர்த்தம்ங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பு இல்லை ஐயா. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னே பாட்டு இருக்கு இல்லையா? அது மாதிரி நம்ம செய்யறத நான் எங்கேயுமே குறிப்பிடுறது இல்லை, சொல்றதும் இல்லை ஐயா. பொதுவாக நேரில் சொல்லணும், அப்பதான் மக்களுக்கு தெரியும். நேரில் வரக்கிட்ட கூட சொல்ல மாட்டேன் ஐயா. நான் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு அது ஒரு நேரத்தில் நேரடியாகவே செய்திருக்கோம் ஜெயந்திக்கு. ஆனால் நம்ம சைலண்டாக செய்யறது சொல்றது இல்லையா. ஒரு பக்தர் பார்த்து வந்துருங்க. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கங்க. எங்கேருந்து பேசுறீங்க? ஐயா, காஞ்சிபுரத்துலேருந்து விஜயனுங்க. வயசு 63 ஐயா. காஞ்சிபுரத்தில் இருந்தா? ஆமாங்க. பரவாயில்ல, முதல் கால் காஞ்சிபுரத்தில் இருந்து. சொல்லுங்க ஐயா, யாருக்காக கேட்க போறீங்க? ஐயா, எனக்காகவும் பேரனுக்காக கேட்கணுங்கய்யா. முதல்ல எனக்காக கேட்கணுங்கய்யா. சொல்லுங்க ஐயா. எனக்கு வயசு 63 ஆகுதுங்கய்யா. சரிங்க. குடும்பத்தினுடைய பிரச்சனை என்ன ஆகுது, எல்லா பிரச்சனை கொஞ்சம் இருக்குதுங்கய்யா. சரி, அதை பற்றி கேட்கலான்னு சொல்லிட்டு. யாராவது பெண்கள் சமீபமாக 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடியே 4 வருஷம் முன்னாடியே பெண்கள் யாராவது நோய்வாய்ப்பட்டு இறந்தது அந்த மாதிரி இருக்கா? இல்லைங்கய்யா. அந்த மாதிரி யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கா? என் ஒய்ஃபுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குயா. அதான் என்ன இருக்காது, அதனால நிறைய வீண் செலவுகள், அது தீர்வே இல்லாமல் போயிட்டு இருக்கா? ஆமாய்யா, கொரோனா வந்தது. கொரோனா காலத்துல சரி, அதுலேருந்து அப்படியே தான் இருக்கு உடம்பு சரியில்லாம. வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் என்ன இருக்கு? ஐயா, தென்கிழக்குங்க. தென்கிழக்கு பகுதியில் சமையல் இது பெட்ரூம் இருக்குங்கய்யா. ஹாலு வறண்டா இருக்கு. இல்லைங்க, தென்கிழக்குலையா பெட்ரூம் இருக்கு? தென்மேற்குல இருக்கும். தென்கிழக்குல இது ஹால் இதுதான் இருக்குங்கய்யா. நிலம் இதோ விட்டுருக்குங்கய்யா. இல்லை சரியா தெரிஞ்சா பாருங்க, ஏன்னா தப்பா நம்ம கணக்கு போடுறோம். என்ன விஷயம் தெரியுங்களா? தென்கிழக்குல படிக்கட்டு கட்டியிருக்கான். இருங்க நான் சொல்றேன் என்ன விஷயம். எதனால நான் இவ்வளவு கொடாயிரேன்னா, சரிங்க, எப்பவுமே பாருங்க, போராட்டம் இல்லாம உங்களால் இருக்க முடியாது. சரிங்க. குழப்பம் இல்லாம இருக்க முடியாது. இது ரெண்டுமே பெரிய பிரச்சனை. சரிங்க. அதே மாதிரி பணம் நகைகள் பெரிய அளவுக்கு தங்காது. சரிங்க. வரவுக்கு மீறிய செலவு இருந்துகிட்டே இருக்கும். சரிங்க. இந்த பிரச்சனை இல்லாம நோய்க்காக மருத்துவ செலவை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி சூழல் வரும். ஆமாய்யா. அதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒரு பக்கம் இந்த பெண்களால் ஏற்படக்கூடிய, இதுக்கு பேர் மாறிவிடு தோஷம்னு பேரு. நாளைக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சீங்க போவீங்க, ஆனா நடக்காது, தடுங்கலாயிடுங்க. நாம எதிர்பார்க்கறத மாத்தி விடுறது தான் அந்த சாபத்தினுடைய விளைவு. இதை கொஞ்சம் நம்ம கவனிச்சிடணும். அதுதான், அதை கவனிக்காம விடக்கூடாது. அதனால என்னன்னா, அந்த மாறிவிடு தோஷம் வந்தால் தென்கிழக்கு பகுதி அந்த குடும்பத்துல சரி இருக்காது. அப்படி பார்க்கும்போது நீங்க தென்கிழக்குல படிக்கட்டு வச்சா இந்த செலவும் கட்டுக்குள்ள வராது. இதுல வழக்கும் போயிட்டு இருக்கா? வழக்கு இல்லையா? வழக்கு இல்ல இல்லையா?
இல்லையா. ரைட். அது மாதிரி எதனா இருந்தால் நீங்களும் போயிடாதீங்க, பேசியே தீர்த்துக்குங்க. சரிங்கய்யா. இல்லைன்னா அது போராட்டம் இன்னும் அது தொடர்ந்து போயிடும். ஐயா. சரிங்களா? சரிங்க. வீட்டில் தென்கிழக்கில் படிக்கட்டு இருந்தால் அதை கவனித்து கண்டிப்பாக அதுக்கு என்ன மாற்று ஒரு வைத்தியம் மாதிரி மாற்று பரிகாரம் செய்துக்கணும். சரிங்கய்யா. அதுதான் இப்போ நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்க. அதான் இப்போ வயசு 63 ஆகுதுங்க. ம். எனக்கு வந்து குடும்பத்தில் எனக்கு வந்து ஒரு ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். ம். இப்போ எப்படி உடல்நிலை சரி இருக்குங்களா எப்படி? இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. எதுக்கு ஒன்றும் ரோகிணி நட்சத்திரம்ன்ற போது அதெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்கய்யா. கிரக ரீதியாலாம் மன ரீதியாக பயப்படாதீங்க. இப்போ பயந்தால் தான் பிரச்சனை வரும். சரிங்கய்யா. அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாங்க. சரிங்கய்யா. சொல்லுங்க வேற. பேரனுக்கு வந்து 4 வயசு ஆகுதுங்கய்யா, பேச்சு வரல சரியா. அது நீங்கள் அழைச்சிட்டு வந்து தான் பார்க்கணும். ஏன்னா சரிங்க. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது பேச்சு வராததுக்கு. சரி. அது என்ன காரணம்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருந்தா அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணணும். சரிங்கய்யா. நீங்கள் வீடை முதல்ல பாருங்கள். அது வீடு தான் மேஜர் தப்பாக எனக்கு தெரியுது. சரிங்கய்யா. இந்த 7.5 சனி வரப்போகுது, அந்த சனியால் வருது, அது இது இல்லைன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்கய்யா. அதுவும் நீங்கள் காஞ்சிபுரத்திலே இருக்கிறதுனால சுலபமாக வந்துடலாம். ஆசிரமத்துக்கு வாங்க. நேற்று கூட ஐயா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தங்கய்யா. நல்லது நல்லதுப்பா. இதுக்கு வந்தங்க நான் பிறந்த நாள் ஐயாவுக்கு. நல்லதுங்க நல்லதுங்க. ஐயா கிட்ட வந்து ஆப்பி பெற்று வந்தங்கய்யா. நல்லதுமா நல்லதுமா. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. This call is now being recorded. ஹலோ. சமீஜி கேக்குதா? கேக்குதுமா. எங்க இருந்து பேசுறீங்க? வினோத் பேசுறேன் சமீஜி, சென்னையில இருந்து. வினோத், யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் சமீஜி. என்ன வயசுமா வினோத்? எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு. ஏற்கனவே பேசியிருக்கீங்களா வினோத்? ஆமா சார், அன்னைக்கு ரெக்கார்டு வாய்ஸ் பிரேக் ஆகி பிரேக் சமீஜி. என்னம்மா? வாய்ஸ் பிரேக் ஆகி பேச முடியாமல் போச்சு. இன்னைக்கும் வாய்ஸ் பிரேக் ஆகுது. அப்படியா சமீஜி? ஆமா ஆமா, சொல்லுங்க தம்பி. ஓகே சார். புரியுது சார். சமீஜி நல்லா இருங்க தம்பி, சொல்லுங்க தம்பி. என் குடும்பத்தை ஆசீர்வாதம். குறையில்லாத நிறையோடு நல்ல செல்வங்கள் பெற்று தீர்க்க சுமங்கலித்துவமா தீர்க்க குறையில்லா நல்லா இருங்க. பிறந்த நான் வாழ்த்துக்கிறேன் சாமி. நன்றி தம்பி. சொல்லுங்க தம்பி. நான் வந்தேன், நீங்க கரெக்டா உள்ள போயிட்டீங்க. வந்தீங்களா தம்பி? வந்து சாமிஜி நல்லா சாப்பிட்டு சாமிஜி, நல்லா திருப்தியா இருந்துச்சு சாமிஜி. சரி 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 சரி. எல்லாமே பார்த்தேன் சாமிஜி. ஆனா உங்களுக்கு கிட்ட பார்க்க முடியல, அவ்வளவுதான், ஒரே வருஷம். நிச்சயமா பார்க்கலாம், அது எப்போ வேணாலும் பார்க்கலாம். சரி சாமி. சொல்லுங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருக்கு சாமி. உங்களுக்கா? என்ன பண்ணுதுமா? அடிக்கடி ரொம்ப வயிறு வலிக்குது, இது சரியா போக மாட்டேங்குது. என்னம்மா? உடம்பு அடிக்கடி வீங்குது, கால் அடிக்கடி வீங்குது. என்ன சொல்றது, வயிற்றுல ஒரு பிரச்சனை இருக்கு சாமி. வயிற்றுலையா? ஆமா சாமி. என்ன பிரச்சனை தம்பி? கிட்னி ப்ராப்ளம். என்னப்பா? கிட்னி ப்ராப்ளம். கிட்னியா? மருத்துவம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க தம்பி? தான் சாமி இருக்கேன். அது டயாலிசிஸ் பண்ணியே ஆகணுன்றாங்க. என்னம்மா? டயாலிசிஸ் பண்ணுன்றாங்க. ஓஹோ, 2 கிட்னியுமே பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களா தம்பி? ஆமா சாமி. தம்பி, மருத்துவத்தில் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. கால் வீங்குதுன்னு சொல்றீங்க. இதில் ஓம் பால சுப்பிரமணியா மகாதேவி புத்ரா சுவாமி வா ஸ்வாஹா. ஓம் பால சுப்பிரமணியா மகாதேவி புத்ரா சுவாமி வா ஸ்வாஹா. தம்பி, இந்த மந்திரம் பொதுவாக நான் வந்து நேரலைவரிசையில் சொல்கிறதில்ல, நேரில் வரவங்களுக்கு ரொம்ப ரேராக தான் நான் எழுதி கொடுக்கறது. இந்த மந்திரத்தை இணையத்தில் வந்துடும் தம்பி. எதெல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்பெல்லாம் இந்த மந்திரம் சொல்லாமல் வாய்க்குள்ளே எதுவுமே போகக்கூடாது. எத்தனை வாட்டின்னு கேட்காதீங்க, எவ்வளோ வேணாலும் சொல்லுங்க. அந்த விமோச்சனத்துக்கு வழி காமிச்சிடும் தம்பி. அது வைத்தியம் பண்ணுறது தான் நல்லது தம்பி. நீங்கள் அந்த ஒரு மருத்துவராக போங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை கடைப்பிடிங்க தம்பி. இந்த மந்திரம் உங்களுக்கு பயன்படும் தம்பி. அந்த மருத்துவத்தால் வெற்றியை கொடுக்கும் தம்பி. வேலைக்கே போக முடியல தம்பி, வீட்டிலே தான் இருக்கேன். இல்லை, இந்த கண்டிஷன் போக முடியாதுமா. ஆமா அது நம்ம அது திருப்பி அது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது பெருசாயிடும். நீங்க இந்த மந்திரத்தை படிச்சுக்கிட்டு நீங்க அது அப்படியே மருத்துவர் சொல்றத கடைபிடிங்க. சரி, ஓகே. நல்லதுமா.
நல்லதும்மா. ஹலோ சாமி சாமி வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் சென்னையில இருந்து பேசுறேன். என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். அம்மா, குறை இல்லாத நிறைவோடு தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்கம்மா. சொல்லுங்கம்மா. என் ஹஸ்பண்டுக்காக கேட்கணும் சாமிஜி. அவருக்கு வயசு அவருக்கு பேர் என்ன, வயது என்னம்மா? அவரு செல்வராஜ். செல்வராஜா? ஆமா. சொல்லுங்கம்மா. மேசராசி அஸ்வினி நட்சத்திரம். சரி, என்ன வயசாச்சுமா? 68 ஆகுது சாமிஜி. 68ஆ? 58. சாரி 58. சரி, பத்தியா? சொல்லுமா சாமிஜி. உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். உங்க ஜெயந்திக்கு நான் வந்திருந்தேன். சரிம்மா. அவருக்கு கொஞ்சம் உடம்பு தெரியல சாமிஜி. சுகர் இருக்கு. 2வது வீட்டுல ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறாரு. எங்கேயாவது அந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சு எடுத்து ரொம்ப போலீஸ் கேஸ் வந்ததாம்மா அவருக்கு? ஆமா சாமிஜி. எப்பம்மா? அது ஒரு 4-5 வருஷம் இருக்கும் சாமிஜி. என்னம்மா? ஒரு 4-5 வருஷம் இருக்கும் சாமிஜி. ஓ, அதுல அப்போ ஒரு நாள் உள்ள இருந்த மாதிரி இருந்தாராமா? ஆமா சாமிஜி. சரிம்மா. கண்ணா, அவருக்கு வந்து கடந்த 13 வருஷமாவே சரியில்லை. ஆமா சாமிஜி. ரொம்ப அநியாயம். இல்லை, நான் சொல்றேன், அது 13 வருஷமாவே சரியில்லை. இதுல எல்லாம் போயிட்டு இருக்கும். பணம், போக்குவரத்து, சொத்துகள், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே போயிருக்கும். அது இன்னும் வந்து விடல. இது இன்னும் 3 வருஷத்துக்கு தொடரும். பழக்க வழக்கமும் கெடும், எதுவும் சரி இருக்காது, சொல் பேச்சு கேட்காது, பணமும் நஷ்டமாவும் கஷ்டமாவும் கடனாகும். கண்ணா, இதை வந்து எளிதில் தீக்கிற மாதிரி இல்லை. இது ஒரே வழி. அவரை நீ என்னன்னா கஷ்டப்பட்டு எப்படியாவது பஞ்சமிக்கு நம்ம அந்த பூசணி தீபம் போடுறோம்ல, ஒரு 5 பஞ்சமிக்கு அவரை போட வைமா. எப்படியாவது அவரை கூட்டு வந்து 5 பௌர்ணமிக்கு பூசணி தீபம் நம்ம அனுகிரக வாராகிக்கு போட சொல்லுமா. போட்டுட்டு ஒரு மிருகசீரிட நட்சத்திரத்துல முருகனுக்கு அவரை உட்கார வச்சுக்கிட்டு அபிஷேகம் பண்ணி 9 நெய் தீபம், சிவப்பு நிற திரிச்சு அதை பன்னீர்ல ஊற வச்சுட்டு, அதாவது வாழை இலையை பரப்பி அதுல மஞ்சள் அட்சதை ஒவ்வொரு புடியா வச்சு அதுல 9 தீபம் போடணும். அந்த அட்சதைக்கு மேல போட்டு ஒவ்வொரு தீபம் ஏற்றும் போதும் ஓம் ஐம் கரீம் சடாட்சர சண்முகா ஹிரீம் அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டு தீபத்தை ஏத்தணும். இது மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு. இதை ஏத்திட்டு அந்த 5 பஞ்சமிக்கு வந்து நீங்க தீபம் போட்டுங்க. அவருக்கு மாற்றம் வருண்டா கண்ணு. ஆமா, நம்ம ஆசிரமத்துல தான் சொல்றேன். ஏன் நான் அதை சொல்றேன்னா, நிறைய பேர் நினைக்கலாம் எங்க சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு அதுக்கேத்த மாதிரி நான் ஒவ்வொரு சன்னிதானத்தையும் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கேன். வெளியில எனக்கு அப்படி இருக்கான்னு தெரியாது. அதனால நான் நம்ம கிட்ட கொடுத்து அது எளிதில பலன் தருவது என்பது உறுதி. இன்னைக்கு பூசணிக்காய் தீபமேமா முதல்ல 50 பேர் போட்டாங்க. இன்னைக்கு ஒரு பஞ்சமிக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இடம் கிடைக்காது, அந்த அளவுக்கு போடுறாங்க. அதனால சொல்றேன், அந்த பலன் எளிதில் கிடைக்கிறதுனால தான் நம்ம கோயிலே சொல்றேன் நான். அதான்டா கண்ணு, இதை பண்ணுமா, உனக்கு வழி கிடைக்கும். ஆனா நேரம் ரொம்ப டஃப்பா இருக்கு. இன்னும் 3 வருஷம் பாத்துக்கடா கண்ணா. ஒரே ஒரு சொல்லுங்கம்மா. ஒருத்தருக்கு பணம் கொடுத்தேன் சாமிஜி. என்னம்மா? பணம் ஒருத்தருக்கு கொடுத்தேன் சாமிஜி. நான் தான் இப்ப சொன்னேனே பணம் போயிட்டு இருக்கோன்னு. 2 நீயும் பிரார்த்தனை பண்ணிக்கடா கண்ணா. அந்த மிருகசீரிட நட்சத்திர அபிஷேகம் பண்றீங்கல்ல, அப்ப நீ பிரார்த்தனை பண்ணிக்கடா கண்ணு. முன்னாடி நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா சாமி? அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல, ஃபோன் பண்ணி கேட்டுங்க, நீங்க பாட்டு போகலாம். இதுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? குறையில்லாத தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா சீக்கிரம் இந்த குறையும் தெரிந்து நல்லா இருங்க. நல்லா இருக்குங்கம்மா. ஹலோ ஹலோ அப்பா, வணக்கம்ப்பா. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? அப்பா, சென்னையில இருந்து பேசுறேன்ப்பா. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? அப்பா, எனக்காக தான் கேட்கணும். முதல்ல நன்றி சொல்லிடுறேன்ப்பா. சொல்லிடுறா கண்ணு. அப்பா, அந்த பக்கத்தை தேர்ந்தெடுங்க புக்கு வாங்கியிருந்தேன்ப்பா. சரி. அது வாங்கிட்டு வர சொன்னேன். அம்மா தான் வாங்கியிருந்தாங்க, இன்னும் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கல. சரி. ஆனா அவங்க வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. அந்த பக்கத்தை தேர்ந்தெடு புத்தகத்தை பார்த்து மந்திரம் எல்லாம் வந்திருந்தது அவங்களுக்கு. சரி.
அதை படிச்சாங்க 2 நாள்ல அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சுப்பா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது எப்ப என் கைக்கு வரும்னு ரொம்ப ஆவலா இருக்கேன். அப்பா அது 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு லைன்ல கேட்டு இடம் வாங்கணும்ப்பா. சரி, வாங்கிட்டோம், நல்லபடியா தான்ப்பா இருக்கு. சரிம்மா. ஆனா இப்ப கொஞ்சம் கடன் பிரச்சனை. எனக்கு இப்ப தை மாசம் வந்தா 33 வயசு ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா. சரி, சிம்ம ராசி, ஏதாவது தொழில் பண்ணலாங்களாப்பா? அதே பக்கத்தை தேர்ந்தெடுங்களேன் பார்ப்போம். ஐயாவை பார்க்க சொல்றோம், உனக்காக என்ன வருதுன்னு. எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, ஐயாவுக்கும் தெரியாது என்ன வருதுன்னு. நீ உனக்கு புத்தகம் நல்ல பலனை தந்ததுனால இந்த பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். சரியா? அதையே வச்சு நம்ம கேட்டு பார்ப்போம் என்ன சொல்லுதுன்னு. இப்ப பாக்குறாரு உனக்காக. கேள்றா கண்ணா. ஆமா, பக்கம் 75 வந்திருக்கு. நான் உங்க சார்பில் நான் வந்து தேர்ந்தெடுத்தேன். அதை வாசிக்கிறேன், கேளுங்க. கவலையை விடுங்கள், நீங்கள் செய்து காத்து கொண்டிருக்கும் காரியமும் செய்யப்போகும் முயற்சி எதுவாகினும் கைகூடிடும். கவலை வேண்டாம். மற்றும் அரசியலில் உள்ளவர்கள் உங்களின் முயற்சிகளுக்கு மட்டும் கவனம் தேவை. காரிய சித்தி தரும் மந்திரம் வந்து எதிர்பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓம் பாஸ்கராய ஞானகுரு பூர்ண ரட்சாய நம. சரிங்கப்பா. கண்ணா போதுமா? அப்பா ரொம்ப நன்றிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்ன தொழில் செய்ய போறியோ அது கை கூடிடும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆமா, அது என்ன செய்யலாங்கிறத அனுபவம் உள்ள தொழிலா செய். அனுபவம் இல்லாம புதுசுல யார் பேச்சும் கேட்டு செய்திராத. அதுக்காகப்பா சாரி பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன்ப்பா. அதுதான், உனக்கு அதுல அனுபவம் இருக்கா? நான் ஏற்கனவே பண்ணிருக்கோம்ப்பா. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டோம், பாப்பாங்க பிறந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. அது ஏற்கனவே உனக்கு நல்லா தானே இருந்தது? நல்லாதான்ப்பா இருந்தது. அவ்வளவுதான், அப்படியே செய், தப்பே கிடையாது. அப்பா உங்களோட ஆசீர்வாதம் வேணும்ப்பா. அதோ மந்திரமே வந்துருச்சுடா கண்ணு. நல்லா புக் வந்ததும் 75வது பக்கம் சொல்லியிருக்காரு, பாத்துக்க. அப்பா இன்னொரு விஷயம்ப்பா. சொல்லுமா. அம்மாக்கு உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு கொடுத்ததுப்பா. நீங்க செக் பண்ண சொன்னீங்கப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு. எல்லாமே பாத்துட்டோம்ப்பா, எதுவும் இல்ல, நல்ல எந்த பிரச்சனையும் இல்லப்பா. தூக்கம் மட்டும் வர மாட்டேங்குதுப்பா. வந்து பாத்துருங்கம்மா. அப்பா எனக்கும் அந்த பிரச்சனை இருக்குப்பா. இப்ப சமீப காலமா தான் இல்ல உனக்கும் அம்மாவுக்கும் இல்ல. இன்னைக்கு நீ நம்ம நாடு முழுக்க எடுத்தா கூட 40 விழுக்காடு இருக்குது. ஆமாப்பா, அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்குன்னு நான் பொதுவான மருந்தும் மந்திரமும் பார்த்துக்கிட்டே இருக்கிற நம்ம பக்தர்களுக்கு இதே தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் ராஜ் தொலைக்காட்சி வாயிலாக கொடுக்குறேன். காத்துட்டு இருங்க. அப்பா அப்பா எங்க பொண்ணு உங்களை பார்த்து யூடியூப்ல வச்சு காமிப்பா. தாத்தா தாத்தான்னு சொல்லுவா. ஒரு வார்த்தை அவகிட்ட பேசிடுங்கப்பா. குடுமா சொல்லுங்க. பாப்பா நீங்க தான் பேர் வச்சீங்க. சொல்லுடா தாத்தா சொல்லு. தாத்தா சார். தாத்தா. வெரி குட். இன்னொரு வாட்டி சொல்லு. அப்பா ரொம்ப நீங்க பேர் வச்சீங்க, ரொம்ப டேலண்டா இருக்காப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தெரிஞ்சுதானடா கண்ணு வைக்கிறோம். யோகமித்ரா. யோகமித்ரா நல்லா இருக்குடா கண்ணு. நீங்க தான் வச்சீங்க. நம்ம 2.5 வயசு நீங்க தான் வச்சீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்பா இல்ல அது ஜாதகப்படி குழந்தை 7 வயசு வரையும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அதனால உங்ககிட்ட தான் நான் கேட்டேன். நீங்க பயப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் உங்க கையால பேர் வைக்கணும். 6 மாசம் வெயிட் பண்ணி உங்க கையால தான்ப்பா பேர் வச்சேன் நான் அவளுக்கு. வெரி குட் வெரி குட்மா வெரி குட்மா. ரொம்ப ஐயா ஏதோ கேட்டாரு. ஐயா கேட்டுருங்க. குழந்தைக்கு 2.5 வயதாமா? என்னப்பா? குழந்தைக்கு 2.5 வயதா? ஆமா கரெக்டா சொல்றீங்க. ஐயா ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்தாரு. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள்.
இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில், எத்தனையோ விதத்தில், எதிர்பார்க்காத நேரத்தில், நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்று பஞ்சமி, தீபம் போடுறவங்களாம் இன்று முழுக்க இருக்குது. அதாவது நைட்டு 11 மணி வரைக்கும் இரவு இருக்குது. அதனால் தீபம் போடுறவங்கெல்லாம் நம்ம அனுகிரக வாராகிக்கு வந்து போடுங்க. அதை உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக சொன்னேன். ஐயா, உங்களுக்கு ஒரு புதிய செய்தியாக சொல்லுங்கள் சார். ஒரு ஜோதிடர், அவர் வந்து இந்த கார்டெல்லாம் வச்சு பார்க்குறவர். அவர் நேற்று முன்தினம் ஜெயந்திக்கு முன்னால் காலையிலே வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு, ஐயா நான் இந்த மாதிரி அவசரமாக போகிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு புது ஆள், எனக்குனே தெரியாது. நான் இந்த மாதிரி டேரோ கார்டுன்ற மாதிரி நான் அதெல்லாம் பார்க்குற ஆள். அப்படி இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 300 400 எனக்கு கிடைக்கும், அவ்வளோதான். அங்கலட்சணம் புக்கு கொடுத்தீங்க, அந்த புக்கை வாங்கினேன். இந்த டேரோ கார்டோட அந்த புக்கையும் வச்சுக்கிட்டேன். இணைச்சு சொல்கிறேன். ஐயா இப்போ நான் ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அதனால் என்னால் முடிஞ்சதுன்னு ஒரு வெள்ளி டம்ளரை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார். ஐயா நன்றியை சொல்லியிருக்காரு. நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு வெள்ளி டம்ளரையே எவ்வளவு அதுக்காக நான் பாடுபட்டேன்னு எனக்கு தெரியாது. அதை வரைஞ்சி ஒவ்வொரு முகத்துக்குள்ளே, கண்ணுக்குள்ளே, மூக்குக்குள்ளே, வாய்க்குள்ளே போட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அந்த கிளாஸு நான் வந்து வெற்றி பெற்ற ஒரு கேடயமாக நினைக்கிறேன். அது அவர் கொடுத்தது. அந்த புத்தகம் அவர் சொல்கிறாரு, இந்த புத்தகம் தான் வாழ பரிசல்ல, அங்கீகார பரிசு. ஆமாம் ஐயா, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கலட்சணம் ஏட்ட, சாமி எப்படி சாமி மூக்குனா நான் படிக்கிறேன் அப்படியே இருக்குது. நான் என் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், நான் பார்த்தேன், அப்புறம் போய் உள்ளே போய் நெய்ஸாக எடுத்து பார்த்தா வர்றது இப்படி தான் அப்படின்னு அது சொல்லுது. அந்த மாதிரி ஒரு அந்த கார்டில் பார்த்து சொல்லக்கூடியவர் சொன்னது, இந்த அங்கலட்சணம் புத்தகம் நடித்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எப்படி பக்கத்தை தேர்ந்தெடுகள் இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு பயணம் தருதோ, அது ஒரு பக்கம் மறைமுகமாக போய்கிட்டு இருக்கா, ஆனால் நமக்கு தெரியல ஐயா. அது அந்த அங்கலட்சணம் புத்தகம் வெளியிட்ட நேரங்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புத்தகத்தை இப்போ நீங்கள் வரைஞ்சி தர ஆரம்பித்த உடனே நான் சில மனிதர்களை உற்று பார்க்குறேன். அவங்க புருவம் எப்படி இருக்குது, கண் எப்படி இருக்குது, நெற்றி எப்படி இருக்குது. நீங்கள் பார்க்குறத விட சமீப காலமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஐயா. இல்லை, அதுவும் பார்க்கறதுனால தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுதான் அது வந்து அங்கலட்சணம் புத்தகம் பொருந்தி வருது. ஆமாம், என்னோட நண்பர் ஒருத்தரோட இயல்பு எனக்கு தெரியும், குணம் தெரியும். இந்த அங்கலட்சணத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பையும் அதையும் வச்சு இணைச்சி அவர் முகத்தை பார்க்கும்பொழுது ரெண்டும் எனக்கு பொருந்துவதாக என் மனசு சொல்லுது.
கண்டிப்பா ஐயா. ஐயா அந்த புக்கில் ஒரு விஷயம் இருக்கு. அந்த புக்கை கரெக்டாக பார்க்குறவங்க ஏமாறவே மாட்டாங்க ஐயா. ஏன்னா தெரிஞ்சிடும், ஓ இந்த கண்ணு இப்படி இருக்கிறவனா, அது இது இவங்க இப்படி பொதுவான ஒரு பேசுறாங்களா. பழமொழி அகத்தின் அழகு முகத்துல முகத்தில் தெரியும். தெரியும். ஆனா நீங்க கொடுத்துருக்க அந்த புத்தகத்துல ஏகப்பட்டது தெரியும். உச்சி முதல் பாத வரை, அதான் அதோட கான்செப்ட். அது மட்டும் இல்ல, நோய்க்கு கொடுத்துருக்கோம் ஐயா. அதுவும் அவரு அந்த அதை தான் பெரிய- சொல்றாரு. பெரிய புத்தகம், அகலமான புத்தகம், ஒரு ஆங்கில புத்தகம் அளவிற்கு ரொம்ப தயாரிக்கப்பட்ட ஒரு புத்தகம். ஆமா நானே ஐயா. சொல்லிக் கொள்ளக்கூடாது, நம்மளோட பல புத்தகங்கள் ஒரு முக்கியமான புத்தகம். அது பார்த்தீங்கன்னா கடைசியில நோய்க்காகவும் நம்ம சொல்லியிருப்போம் ஐயா. ஆமா, அது அதையும் சொல்றாரு அவரு. நான் அதுல இருக்கிறத சொல்றேன் சாமி. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியுது இது நோய், இதெல்லாம் கூட கார்டுல வருமான்னு கேக்குறாங்க. அதுதான் சாமி அதுல விஷயமே அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு காடுக்குள்ள ஒரு ரகசியம் அங்கலட்சணம் வழியா வருது. ஆமா ஐயா, அது உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன், நம்ம பக்தரோட பகிர்ந்துக்கிட்டேன் ஐயா. ஆமா, நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்கு சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் 48வது சென்னை புத்தக கண்காட்சி மேடையில் மணிமேலை பிரசுரத்தோடு 48 நூல்கள் வெளியிடுறோம். அதில் சுவாமிகள் புத்தகமும் அதில் ஒன்று. அதை இதுவரை வாங்கிறாதவர்கள், பார்த்திராதவர்கள் வந்து அதை பார்த்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பலன் கிடைக்கும் பாருங்கள் தான் அந்த புத்தகம். இது வரைக்கும் சென்னையில் நம்ம இது வரைக்கும் வெளியிடலை. அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, சுவாமிகளோட அருளாசி உரை அதில் இருக்குது. நாளைய கூட்டத்தில் 1 மணிக்கு வந்துடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 2 அமைச்சர்கள், 2 தொழிலதிபர்கள், 2 நடிகர்கள், 2 நடிகைகள், 2 கவிஞர்கள் அப்படின்னு சொல்லி பல ஆளுமைகள், பல பேர், முக்கிய பிரமுகர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சுவையான இலக்கிய தமிழ் புத்தக நிகழ்ச்சி. அவசியம் வாருங்கன்னு கேட்டுக்கிறேன். சூப்பர் ஐயா. ஒரு பக்தரை பார்த்துட்டு. ஹலோ ஹலோ சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? சாமி எனக்காக தான் சாமி, எனக்கு என் குடும்பத்துக்காகவும் எனக்கு ஒரே ஒரு பையன் தான். சரிம்மா. அவனுக்காக தான் சாமி கேட்க போறேங்க. அவர் பேர் என்ன, வயது என்னம்மா? பாலாஜிங்கப்பா, வயசு 41 ஆகுதுங்க. சொல்லுங்கம்மா. இப்போ வந்து குடும்பத்துல எங்க ஐயா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷமா எங்களை வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்கப்பா. ஒரு குழந்தையே விட மாட்டேங்கிறாங்க. சொந்தக்காரருங்க, கூட பிறந்த எங்க வீட்டுக்காரரோட கூட பிறந்த சகோதரி, அவங்க வீட்டுக்காரரு. இதுல யாருக்காவது 2 தாரம் இருந்ததாமா? 2 தாரம்ங்கிறது எங்க மாமனாருக்கு இருந்ததுங்க சாமிஜி. புரியல. மாமனாருக்கு? எங்க மாமனாருங்க எங்க வீட்டுக்காரரோட அப்பாவுக்கு. சரி சரி சரிம்மா. முந்தி காலத்துல இருந்தது சாமிஜி. சரிம்மா. இப்ப சொந்தக்காரங்களால பிரச்சனைன்னு சொல்ல வரீங்களா? சொந்தக்காரரு அப்புறம் எங்க பங்காளியே எங்க இடத்துக்கு போற வழி, பொதுத்தடை எல்லாத்தையுமே பொய் பத்திரம் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. இடத்துக்கு போறதுக்கு வழியே இல்லைங்க, அது விற்கவும் முடியலைங்க. சரி. அப்படி இருக்கிற இடத்த வந்து எங்க நாத்தனார் வந்து கேஸ் போர்டு வச்சு 10 வருஷமா ஐயா இருந்ததுக்கு அப்புறம் போட்டாங்க. 10 வருஷமா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலைங்க அந்த இடத்த. சரி. அப்ப என் பையனுக்கும் கல்யாணம் ஆச்சுங்க, அதுவும் டைவர்ஸ் ஆகி ஓடி போயிடுச்சுங்க. சரி. பொழைக்கவே விட மாட்டேங்கிறாங்க சாமிஜி. பக்கம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என் மேல கண்ணுக்கு ஏறிட்டு வர்றாங்க, சும்மாவே ஏறிட்டு வர்றாங்க. இது வந்து 3 விஷயம் இருக்கு. விக்ரமாயா வாங்கி மாட்டினீங்களா? என்ன சாமிஜி? விக்ரமாயான்னு ஒண்ணு இருக்கு இங்க, இப்போ விளம்பரத்துல கூட போச்சு பாத்தீங்களா? சரிங்க சாமி. சரி. விக்ரமாயான்னு ஒண்ணு இருக்கும், பேரை ஞாபகம் வச்சுங்க. அது கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அதை முதல்ல வீட்டுல மாட்டுங்க. நம்பர் 1. நம்பர் 2, அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு எந்த சொத்து பிரச்சனையோ அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு 3 அமாவாசைக்கு வெற்றிலை யாகம் நடக்குது இங்க நம்ம ஆசிரமத்துல. 3 அமாவாசைக்கு அந்த வெற்றிலையில அந்த மண்ணை கையில வச்சுக்கிட்டு மந்திரம் எழுதி வீட்டிலேயே பூஜை பண்ணி அந்த மண்ணை வீட்டுல வச்சுட்டு வெற்றிலை எடுத்துக்கிட்டு வந்து இங்க பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க 3 அமாவாசைக்கு. அதெல்லாம் உங்களுக்கு விளக்கம் நீங்க நம்பர்ல தொடர்பு கொண்டீங்கன்னா விளக்கமா சொல்லுவாங்க. அடுத்து இந்த 3வது அமாவாசை வரும்பொழுது 3 அமாவாசையும் பண்ண பூஜையோட மண்ணை ஒட்டுக்கா எடுத்துட்டு வந்து அங்க முருகனுக்கு அதை வந்து ஒரு வாழை இலையில பரப்பி அது மேல எலுமிச்சம்பழம் 3 வச்சு அதுல விளக்கெண்ணெய் ஊத்தி
சரிங்க சாமி. தாமரத்தண்டு திரி போட்டு தீபம் ஏத்துங்க அந்த மண்ணுக்கு மேல. சரிங்க சாமி. 3வது அமாவாசை. சரிங்க சாமி. எல்லாத்துக்கும் வழி வந்துருங்கண்ணா. சரிங்க சாமிஜி. நல்லதும்மா. ஹலோ. ஹலோ. அம்மா எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் ஐயா. அம்மா யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கிறேன் ஐயா. பையனோட ஐயா, பேர்? நமஸ்காரம் ஐயா. அம்மா என்ன என் குழந்தைங்கள என் குடும்பத்தை ஆசீர்வாதம் குறையில்லாத நிறையோடு தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்கம்மா. சொல்லுங்கம்மா பையனுக்கு என்ன? பையன் வந்து படிச்சிட்டு இருக்கான் ஐயா, இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கான். என்ன பேருமா? கிருஷ்ணகுமார். சொல்லுங்கம்மா. ஆயிலிய நட்சத்திரம். சரிங்கம்மா. அவன் படிச்சிட்டு இருக்கான். அவன் படிச்சு வேலைக்கு போகணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவன் வந்து டைரக்டர் ஆகணும், படம் சினிமா துறைக்கு போகணும்னு ஆசைப்படுறான் ஐயா. சரி அம்மா, அது அவரோட ஜாதகத்தை பார்க்காத முடிவு எடுத்து நான் தோராயமா சொல்ல முடியாது. ஏன்னா சினிமா துறை, டிராவல்ஸ் துறை, ஹோட்டல் துறை, இந்த மாதிரி துணித்துறை, நகைத்துறை, இந்த 5 துறையும் அலசாம செய்யறது தப்பு. அது அது எந்த லெவல்ல வேணாலும் போகும். நல்லாவும் இருக்கலாம், நல்லா இல்லாமையும் இருக்கலாம். அவரோட சாதகத்தை பார்த்து நம்ம அதை சோதிச்சு அது செய்யலாமா வேணாமான்னு முடிவு பண்றது தான் நல்லது. நம்பர் 1. நம்பர் 2, பொதுவாகவே இப்போ இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் 33க்குள்ள பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் செய்யறதுங்கிறது சரியா வராது. 100க்கு 70 பேருக்கு அப்படிதான் இருக்கு. அதனால அதை பார்த்து செய்யறது தான் நல்லது. ஆனா இப்ப குடும்ப சூழ்நிலைக்கு நான் அவனை வேலைக்கு போனோம். அவங்க அப்பா இறந்து 5 வருஷம் ஆகுது. யாருனால ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். சரி, வேலைக்கு போறது நல்லதுமா. வேலைக்கு போகிட்டே அவரை முயற்சி பண்ண சொல்லுங்கம்மா. சரி, அவங்க அப்பா வந்து பாம்பெல்லாம் அடிச்சிருக்கிறாரு. அதனால ஏதாவது எங்களுக்கு தோஷம் கண்டிப்பா அது உண்டு. அதுதான் நான் சொல்றேனே, 33 வயசு வரைக்கும் சரி இருக்காது. அது என்ன, மன கஷ்டம், பண கஷ்டம், உறவு கஷ்டம், முன்னேற்றமின்மை, பண வரவுக்குமா குறைச்சல், கடன், இது இல்லாம இருக்க முடியாது. அவங்க அப்பா இறந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டம், அவமானம் எல்லாம் பட்டோம். அதுதான் சொல்றேன் நான். எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை நீங்க வந்து பாக்குறது நல்லதுன்னு தோணுதுமா. ஏதோ நீங்க வந்து பார்க்கணுன்றதுக்காக சொல்லல, எனக்கு வர்றத வச்சு சொல்றேன் நான். வந்து பாருங்கம்மா. சரிங்கய்யா. நல்லதும்மா. அவனை கூட்டிட்டு வரணுமாயா? நான் மட்டும் வந்தா போதுமா? அம்மா எப்படி வேணாலும் அவர் வந்தாலும் சரி, நீங்க மட்டும் வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, வந்து பார்த்துருங்க. சரிங்கய்யா. நல்லதும்மா. ரொம்ப நன்றி. சரி சரி சரி. ஐயா ஏதோ கேட்கணும்னு இருந்தீங்க, சொல்லுங்க ஐயா. ஜெயந்திக்கு நான் ஆசிரமத்துக்கு வந்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர். நான் வந்து பல முறை ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன். இவ்வளவு கூட்டம் நான் பார்த்ததில்லை. நீங்கள் உங்கள் அனுபவத்தில் இருந்திருக்கலாம். என்னோட பார்வையில் 4000 பேருங்கிறது தான் முதல் முறை. ஏராளமானவர்கள் வந்து எங்கிட்ட வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி பாதங்களை தொட்டதெல்லாம் பார்த்தபோது என்னை அப்படியே ஆடி போயிட்டேன். ஒரு 75 வயது பெண்மணி அப்படி வந்து ஒரு மரியாதை பண்ணாங்க. அப்போ சிலர் சொன்ன விஷயம், நான் வந்து சாமியோட சிஷ்யர், நான் வந்து சாமியோட சிஷ்யன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு தோணுது என்னென்னா, அப்படிப்பட்ட சிஷ்யர்கள் உங்களுக்கு இருக்காங்களா? இந்த சிஷ்யர்கள் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதில் அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்கா, இல்லை சிஷ்யராக நீங்கள் அவங்களை ஏற்றுக்கொண்டீங்களா அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஐயா ரொம்ப நாள் என் மனசில் இருந்ததுக்கு ஒரு அற்புதமான விடை சொன்னீங்க. உங்களுக்கு நான் வந்து இதை பற்றி சொன்னதில்லை, நம்ம எந்த நிகழ்வுலையும் பேசினதில்லை. ஐயா ஆத்மார்த்தமாக எனக்கு மானசீகமாக நினைக்கிறவங்க தான் இருக்காங்க. நேரடி சீடர்கள் கிடையாது, இதுவரை கிடையாது, ஒருவரும் கிடையாது. மானசீகமாக நினச்சிக்கிறவங்க இருக்காங்க, அதை நான் மறுக்க மாட்டேன். நேரடியாக என் கைப்பிடித்து ஜோதிடம் கற்றுக் கொடுத்ததோ மற்ற விஷயங்களை நான் கற்றுக் கொடுத்ததோ இல்லை. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. சில பேர் என்ன பண்ணுறாங்க, நெருக்கமாக இப்போது நம்ம வெளில போகிறோம், நீங்களே பார்க்குறீங்க, ஹோட்டலில் எத்தனையோ பேர் ஐயா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஐயா, செல்ஃபி எடுத்துக்கிறேன் ஐயா, எடுத்துக்கு போகிற நம்ம அந்த ஃபோட்டோவை வச்சு நாங்கள் இவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டோங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க சீடர்கள் சொல்லிட்டு துஷ்பிரயோகம் பண்ணி. ஆமாம் ஆமாம் ஐயா, ஆமாம். அதை நல்லா கேட்டீங்க ஐயா. எனக்கு ஒரு பெரிய பாலமான ஒரு கேள்வி இது. அந்த மாதிரி யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம் ராஜ் தொலைக்காட்சியின் வாயிலாக, நம் நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்கிறேன், அப்படி யாருக்கும் என்னிடத்தில் கற்றுக்கொண்டது இல்லை. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. மானசீகமாக சொல்லிக்கிறாங்கன்னா அது எனக்கு சந்தோஷம்.
ஏன் சாமி கற்றுக் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கே அதுக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாது. இல்லை இருக்கு, நீங்கள் என்ன அதை செய்ய ஆரம்பிக்கல. இல்லை ஐயா, பாத்திரம் சரியாக இருந்தால்தான் எதையும் நாம் போட முடியும். அப்பதான் நிற்கும். பெறுகின்ற பாத்திரம் ஓட்டையாக இருந்தால் கொடுக்கின்ற வித்தை ஒழுகி போகும். அவ்வளோதான் ஐயா. அந்த பாத்திரமாக எனக்கு இன்னும் கண்ணுக்கு படலை ஐயா, அதுதான் உண்மை. அதனால் நேரடியாக சீடர்கள் யாரும் கிடையாது ஐயா. புகைப்படத்தை வைத்துக்கிட்டு சொல்கிறவங்கன்னா சொல்லிக்கலாமே தவிர அதை மாதிரி கிடையவே கிடையாது. அப்படி யாரும் யோசிச்சிடாதீங்க. மானசீகன் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் பாருங்க, அது நேத்திரம், பட்சி, ஊர்வம், இந்த மாதிரி ஔஷதம் இப்படிங்கிற பல தீட்சைக்கு உட்பட்ட ஒரு விஷயம் ஐயா. அவங்க குருநாதா நீ எனக்கு செய் அப்படின்னு மானசீகமாக உளப்பூர்வமாக நம்பிக்கையோடு தியானித்து கேட்குறாங்கன்னா அவங்க காரியம் நடக்கும் ஐயா. ஆமாம், அறகுறையா அப்படின்னா அதுக்கும் நான் பொறுப்பில்லை ஐயா. ஏன்னா மானசீகமாக கூப்பிட்டுட்டு அவரை நடக்கலைன்னு வச்சிங்களேன், அவரே என்னை திட்டுவார். அதனால் சொல்கிறேன் ஐயா, அது மாதிரி நேரடியாக யாரும் கிடையாது ஐயா. ஏன்னா நீங்களும் நல்லா கடுமையாக கேட்டுட்டீங்க. அது நிறைய பேருக்கு அதற்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லை. எப்படி சொல்கிறாங்களே, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு நேரில் வந்ததுனால. பாயிண்ட்டை பிடிச்சிருக்கீங்க ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது ரொம்ப நாளாக நானாக சொன்னால் நல்லா இருக்காதேன்னு பார்த்தேன். நீங்கள் கேள்வியை கேட்டதுனால அதை நான் இணைச்சிக்கிட்டதுக்கு ஒரு பெரிய பாலமாக இருந்துச்சு ஐயா. வேற ஒன்றும் இல்லை ஐயா, சீடர் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை ஐயா, அந்த பாத்திரத்தை தேடுகின்றேன், அவ்வளோதான். பொருத்தமான நபர் இன்னும் கிடைக்கல, அந்த பாத்திரத்தை தேடுகின்றேன், அப்படிதான் சொல்லணும் ஐயா. ஒரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? ஐயா சாமிஜி. சொல்லுங்கம்மா. நான் ராஜகுமாரி சாமிஜி, உங்க திருவடி சரணம் சாமிஜி. நல்லா இருங்கம்மா. யாருக்கா கேட்க போறீங்க? சாமிஜி நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் புக்கு வாங்கியிருக்கேன் சாமிஜி. அதுல நாங்க எனக்கு வேலை இல்லாம இருந்தது 3 மாசமா, நான் வீட்டுல தான் இருந்தேன். பக்கத்தை தேர்ந்தெடுத்துட்டு அது நான் செலக்ட் பண்ணி அந்த மந்திரம் சொல்லி எனக்கு இப்ப வேலை கிடைச்சிருக்கு சாமிஜி. அதுக்கப்புறமா நான் உங்களை 10 வருஷமா ஆசிரமத்துக்கு வர்றதுல இருந்து அப்புறமா பாராயணம் எல்லாம் கலந்துக்குவேன் சாமிஜி. உங்க ஜெயந்தி விழாவுக்கு 2 வருஷம் வந்திருக்கு. இந்த வருஷம் என்னால வர முடியல, வேலை இருந்ததுனால. எனக்கு ஒரு பிரச்சனை சாமிஜி. எனக்கு அது சாமிஜி, எனக்கு கோர்ட்ல கேஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு சீட்டி விஷயத்துல. எனக்கு முடிச்சு கொடுங்க சாமிஜி. என்ன கேஸ்மா? அது சீட்டி போட்டிருந்தோம் சாமிஜி. அதுல நான் சீட்டி கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா செக் வாங்காம விட்டோம் வச்சு அவங்க மறுபடியும் பணம் கேட்டு கேஸ் போட்டிருக்காங்க சாமிஜி. சரிம்மா. எனக்கு அது கோர்ட்ல திருப்பதிக்கு போட்டிருக்கிறதுனால என்னால பெங்களூர்ல இருந்து அங்க வெளியே அடைய முடியல சாமிஜி. நீ 10 வருஷமா தொடர்ந்து வர புள்ள ஜும்ச மந்திர வெற்றிலையாகும். இதுக்கெல்லாம் பெரிய வரப்பிரசாதம்டா கண்ணா. அமாவாசை அப்ப நீ 5 அமாவாசைக்கு தொடர்ந்து நீ அந்த வெற்றிலைய போட்டினா உனக்கு இந்த பிரச்சனை போயிடும்டா கண்ணு. சரிங்க சாமிஜி, அதை செய்யுமா போதும். சரியா? சரிங்க சாமிஜி. பசங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத அந்த வழக்கும் தீர்ந்து 5 அந்த அமாவாசையும் தொடர்ந்து வர எல்லா நல்லது ஆசீர்வாதமும் உனக்கு உண்டுடா கண்ணு. சரிங்க சாமிஜி, ரொம்ப நன்றி. நல்லதுடா கண்ணு. அப்படியே தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ ஹலோ அப்பா, என்னையும் எங்க வீட்டுக்காரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. குறையில்லாத நிறையோடு தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. சொல்லுங்கம்மா. நான் பக்கத்தை தேர்ந்தெடு புக்கு வாங்கியிருந்தேன்ப்பா. அதேங்கப்பா, நீங்க அது பக்கத்தை தேர்ந்தெடுங்க, மழையா இருக்கு. அது எங்க வீட்டுக்கார் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருந்தாங்க. சரி. நான் உங்க ஜெயந்திக்கு வர முடியாதுன்னு நினைச்சு அந்த புக்கை தேர்ந்தெடுத்துட்டு வந்தேன். சரி. நீங்க நினைத்தது சரியான முடிவு. அடுத்த ஆலோசனை கேட்க வேண்டாம் அப்படின்னு வந்ததுப்பா. நானும் சரி துணிஞ்சு நான் மட்டும்தான் அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நான் ஒண்டியா வர்றது. சரி. நான் ட்ரெயின் ஏறிட்டேன்.
வரத்துக்கு கிளம்பிட்டேன். பாதி வழி வந்து எங்க இறங்கணும் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியல. அப்புறம் அங்கேயே 2 பேர் வந்தாங்க. சரின்ட்டு நான் அவங்க கூட வந்துட்டு ஆட்டோ பிடிச்சி வந்து உங்க ஜெயந்தில ரொம்ப நேரம் இருந்து பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் அங்க ஒரு அண்ணா இருந்தாங்க. அண்ணா என்ன கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷன்ல விடுறீங்களான்னு கேட்டேன். வாமா நான் விடுறேன். என் கூட ஒரு 2-3 பேர் நிக்கவே ஒருத்தர் தானேமா வர முடியாது. இல்ல நான் மட்டும் தானே வந்தேன், என்ன கொஞ்சம் விட்டுடுறீங்களான்னு. சரி வாமான்னு. ஆனா அவரு அங்க விடல. இந்த மாதிரி சொன்னாங்க, கூட யாரும் இல்லாம தனியா வந்திருக்க, பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஊரை பார்க்க வரைக்கும் என்ன இட்டுட்டு வந்து விட்டாங்கப்பா. அங்க இருந்து எனக்கு கிட்ட. நான் கடவுளை நம்பி வந்தேன், கைவிடல. ஆனா எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குப்பா. எனக்கு குழந்தை இல்ல. அதை வச்சு நிறைய பேர் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கப்பா. கண்ணா ஒன்னு சொல்றேன், நீ அதை பத்தி கவலைப்படாத. நீ அமாவாசைக்கு போடு. ஒரு அமாவாசை நானே இருந்து உன்னை கூப்பிட்டு நீ என்கிட்ட வந்து சொல்லு, இந்த மாதிரி நான் பேசினேன்னு. நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஒரு முறை கணவரோட வந்து என்ன பாடுறா கண்ணா. இல்லப்பா, எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு இந்த தை அமாவாசைக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னாருப்பா. அழைச்சிட்டு வாடா கண்ணா. அவரோட வந்து என்ன பாடுறா கண்ணு. சரிங்கப்பா. நல்லது, கண்டிப்பா நின்னுடும், நீ கவலைப்படாத. எனக்கு இது மட்டும் தான் ரொம்ப கஷ்டம். பணம் கடன் கஷ்டம் இருந்தாலும் இது ஒரு கஷ்டம் எனக்கு. இல்ல இந்த கஷ்டத்தை சரி பண்ணிக்கலாம், நீ கவலைப்படாத. கண்டிப்பா உனக்கு குழந்தை உண்டு. சரிங்கப்பா. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல, நீ கவலையே படாத. சரிங்கப்பா. நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு. ஒண்ணு மட்டும் ஐயா, இப்ப இந்த ஊக்கமான நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்க. ஆமா ஐயா, நீங்க புக்கை பாருங்க ஐயா. இந்த புக்கோட அதுக்கு முன்னாடி ஒரு கால் பாத்துறேன். ஹலோ வணக்கம் சாமி. வணக்கங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்துல இருந்து பேசுறேன். யாழ்ப்பாணத்துல இருந்து யாருக்கா கேட்க போறீங்க? ஓம் சாமி. எனக்கா எங்க பிள்ளைகளுக்காக தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறையோடு எந்த துன்பம் இருந்தாலும் அது தீர்ந்து நல்லபடியா இருக்கணும். தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. சொல்லுங்க. நன்றி சாமி. என்னண்டா நான் ஏற்கனவே உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். அப்ப நீங்கள் குடிகள் நிலம்புற எனக்கு வருத்தம் பண்ணாப்புல சொன்னீங்க. அதை மந்திரத்தை நீ படிங்க வந்து 48 நாள் தொடர்ந்து படிச்சேன். சரி. அதுக்கு பிறகு நான் ட்ரை பண்ணவன் கிடைக்கல. இப்பதான் நான் கிடைச்சிருக்கு. சந்தோஷம் சாமி. எப்படி இருக்கீங்க அந்த அந்த மந்திரம் படிச்சு? ஓ ஓ நல்லா இருக்கிறேன். அதான் உங்களுக்கு சொல்லுவோம், நல்லா இருக்கு. எனக்கு அந்த மந்திரம் சொல்றதால கொஞ்சம் நல்ல சந்தோஷம். மற்றது இந்த இதுவும் சொல்றேன் நான். ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவா. அது இந்த நான் நீங்க சொல்ற மாதிரி சாப்பாடு சாப்பிடல எல்லாம் சொல்லி எல்லாம் செய்யறேன். சரிங்க. மற்றது இது தொடர்ந்து சொல்றேன் சாமி. இது பிரச்சனை இல்லையோ? தொடர்ந்து குடிகள் நிலம்புற அதுல இருக்கிற மந்திரம் நான் தொடர்ந்து சொல்றேன். அது எவ்வளவு சொன்னாலும் அவ்வளவு நல்லது. சரி சரி சரிங்களா? அது வந்து அளவு கிடையாது. அது எப்போ வேணாலும் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க முதல்ல. சத்தியபாமா. சத்தியபாமா சொல்லுங்க. மகள் எங்கட கடைசி மகளுக்கு வந்த குழந்தை இல்லைன்னு 1.5 வருஷத்துக்கு 4 வருஷம் ஆச்சு. ஆமா. அதுல கேட்டு நீங்க சொன்ன நீங்கள் அது இப்ப இதை பாருங்க சரியா வருமாண்டு. ஆனா அது சொல்லி எடுத்து ஒரு மாசத்தால அவங்க மெஞ்சஸ் வர இல்ல. இப்ப ஆம்பளை பிள்ளை பிறந்து அவருக்கு இப்ப 4 வயசு. அந்த நான் எடுக்க சொல்றது ஐயா இந்த சாமியின் இதால அவர் பிறந்திருக்கிறாருன்னு நான் எடுக்க சொல்றது. கண்டிப்பா. அதனால ஆளும் கொஞ்சம் ஆளு நல்ல இது சித்தியான ஆள், சித்தியான நல்ல இது. இப்ப நர்சரிக்கு போறேன். சரி. பேரும் சுவாதித்தாரு. அச்சினி நட்சத்திரம் சுவாதித்தாண்டு பேரும் பத்தினாங்க. சரி. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதானே, அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். மூத்தவங்கட புள்ளிகள் 2 பேரும் வெளியில இருக்கு. நம்ம சரியான கஷ்டம்தான். மூத்த மருமகனுக்கும் உடம்பு சரியில்லை, 2வது மருமகனும் அப்படி எப்படியா அந்த அதான் கவலை ஒழிக்க ஒரு ஒன்றும் இல்லை எனக்கு. மற்றபடி நான் பிரச்சனை இல்லாம இருக்கேன். நீங்க யாழ்ப்பாணத்துல எவ்விடம்? யாழ்ப்பாணம் கொய்யா தோட்டம். என்ன தோட்டம்? கொய்யா தோட்டம். சுண்டுக்குழி பள்ளிக்கூடம். இப்ப என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்கம்மா? இப்ப அது இன்னும் உங்களுக்கு கதைக்கோணம் போல எடுத்தேன். இந்த புள்ளியல் பிரச்சனை அல்லது அதுக்காக மைக்கான சாமி கேட்பமன்ட்டு நடுதல அடிக்கடி பிரச்சனை ஆக்கிடாக்கு. சரி. வருத்தம் துன்பம் கலங்கி கொண்டிருக்குதுகள். அதெல்லாம் எனக்கு உங்களோட கதைக்கோணம் போல இருந்துதான் எடுக்க ட்ரை பண்ணி. பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல.
அதான் உங்களோட நம்பிக்கொண்டிருக்கிறேன் நான். இன்றைக்கும் உங்களோட இதுதான் சொல்லி கொண்டிருக்கிறோம், உங்களோட பேரு சொல்லி எந்த நேரமும் அந்த மந்திரங்களா சொல்லி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நான் இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன், மானசீகமா நினைக்கிறவங்க உண்மையா நினைக்கிறவங்களுக்கு பலன் கிடைக்கணும். இப்பதான் சொன்ன பாருங்க. ஓ, எனக்கு இந்த உடம்பெல்லாம் பிள்ளை இருக்குது. எனக்கு ஏனென்றா நான் நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்கறதானே, போட்டுட்டு கேட்கறது. அப்ப அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன கேட்டா, நம்பி நடக்கிறேன், உங்களை நம்பி நடக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஓ, அங்க சென்னையில 10 வருஷம் இருந்தேன் நான் சாமி. ஓ, அங்க காஞ்சிபுரம் வந்த நான், அங்கேயும் வந்த நான். எனக்கு அங்க இருந்தாலும் கட்டாயம் வந்திருப்பேன். சரி சரி சரி. 10 வருஷம் இருந்தேன் நான், பிள்ளைகளை படிக்க வச்சேன் நான் அங்க இருந்து. சரி சரிம்மா சரிம்மா. ஒன்னும் ஒரு குறையும் வராது. நீங்க பாட்டு அப்படியே அந்த மந்திரத்தையும் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்கம்மா. சரி சாமிஜி, குரல் கேட்டதே சந்தோஷம் சாமிஜி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நல்லா இருங்கம்மா, பாக்குறத விட நல்லா இருங்க சாமிஜி. எனக்கு என்ன கவலை என்னன்னா உங்கள்ட்ட நேர வரையிலாம கிடைக்கின்றதான் ஒரு பிரச்சனை. நல்லதுமா, வருவேன். ஓ, வந்தா வருவேன். வாங்க வாங்க வாங்க, அவசியம் வாங்க வாங்க. நல்லதுமா. சுவாமிகள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, புல்லரிக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆமாங்க, பார்க்கும்போது உங்களை பற்றி கேட்கும்போது எல்லாம் செய்யும்போது எனக்கு புல்லரிக்குதுன்னாங்க. நிறைய ரொம்ப நல்ல வார்த்தை. அதாவது அதான் இப்போ பாருங்க, அந்த தீட்சை பற்றி நம்ம சொன்ன பாருங்க, அது எவ்வளோ ஏதுவாக இருக்கு பாருங்க. அதே மாதிரி அந்த புத்தகம் பாருங்க, அந்த மந்திரங்கள் வந்து எத்தனை பேர் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மந்திரம் படித்து உடனே அந்த வேலை கிடச்சிது, உடனே அந்த வேலை கிடச்சிது. வழிபாடுகள்ன்றதும் நம்ம அப்படி தான். அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம விளம்பரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்டை முதல்ல விளம்பரத்தை பார்த்து திருப்பி அதுக்கு ஏதோ சொல்லுவோம் ஐயா. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம் ஐயா. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி. இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
ஒரு பக்தர் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காங்க, பார்த்துருவோம். ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் சாமிஜி. வணக்கம் ரொம்ப நன்றி. என்னத்துக்குறா கண்ணு? சாமிஜி நாங்க இதுக்கு முன்ன ஜாதகம் பார்த்தோம். அப்ப 5 மாசமா குழந்தை வயித்துல இருந்தான். அப்பயே சொன்னீங்க சாமிஜி இன்னொரு குழந்தை உடனே நிக்கும் அப்படின்னு சொல்லி. இப்ப அதே மாதிரி நின்றுட்டு இருக்கு சாமிஜி. 8 மாசம் ஆகுது. வெரி குட்மா. நல்லபடியா பிறக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. லைன் கிடைச்சிச்சுனால அது நல்லபடியா பிறக்கணும்னு அர்த்தம்டா கண்ணு. சீரும் சிறப்புமா நல்லபடியா பிறந்து அற்புதமா இருக்கும். நல்லா இருமா. நன்றி சாமிஜி. நீங்க தான் சாமிஜி பேரு வச்சீங்க, சாரு ஹாசன் அவன் பேரு. அப்படியா? ஆமாங்க சாமிஜி. வெரி குட் வெரி குட் கண்ணு. இதுக்கு பேர் வச்சிரலாம். ரொம்ப நன்றி சாமிஜி. சொல்லு கண்ணா. சாமிஜி வேலைக்காக பாத்துருந்தோம் ஜாதகம் இதுக்கு முன்ன. பரிகாரம் எல்லாம் கொடுத்தேங்க சாமிஜி, செஞ்சோம். ஆனா எதனா ஒரு இதால அது தள்ளி போயிட்டே இருக்கு. எப்போ கொடுத்தேன், எப்போ பரிகாரம் முடிச்ச? சாமிஜி 5 மாசம் குழந்தையா இருக்கு, 5 மாசம் வயித்துல இருக்கிறப்ப கொடுத்தீங்க சாமிஜி. 2 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை பிறந்த அப்புறமா நீ எப்போ செய்த? சாமிஜி ஒரு 6 மாசம் ஆயிட்டு இருக்கு சாமிஜி. 2 வருஷத்துல இப்பதான் முடிச்சு 6 மாசம் ஆகுதா பரிகாரம் முடிச்சு? கோயில் மட்டும் போகாம இருந்தோம் சாமிஜி. அதுக்கு போய் வந்துட்டோம். சூரியன் அது போய் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு 2-3 மாசம் ஆகுது சாமிஜி. கண்டிப்பா கிடைச்சிடாங்கன்னு. ஒரே ஒரு தசமி திதியில நம்ம ஆசிரமத்துல யோக விநாயகர் இருக்காருல்ல, காப்பு கட்டிட்டோம் சாமிஜி. எந்த திதியில கட்டினடா கண்ணு? சதுர்த்தி திதியில கட்டணும். அது எவ்வளவு நாள் ஆச்சுடா கண்ணு? சாமிஜி வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பரிகாரம் முடிச்சு, அதை முடிச்சுட்டு பரிகாரம் செய்தியா? ஆமா சாமிஜி, அது முடிச்சிட்டு தான் பரிகாரம் முடிச்சேன். நீ என்ன மட்டும் குழப்பல, எல்லாரையும் கடவுளையும் சேர்த்து குழப்பிட்ட. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். கிடைச்சிரும்டா கண்ணு. ஒரு 2 மாசம் பார்க்கலாம், கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா பார்க்கலாம்டா கண்ணு. நல்லதுமா. கையில என்னம்மா புண்ணெல்லாம் வருது சாமிஜி கையில, எங்க பட்டாலும் ஸ்கின் அலர்ஜின்னு சொல்றாங்க. உங்ககிட்டயும் பார்த்தோம். குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா சொல்றேன்னு சொன்னீங்க. சரி வந்து காட்டுறா கண்ணு. சரிங்க. நல்லதுடா கண்ணு. தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ 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 சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறீங்க. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கா சாமி. என்ன பேரு, என்ன வயதுமா? பேரு மோகன் சாமி, வயசு 37. சொல்லுங்க மோகன சுந்தரம். சிம்மராசி பூர்ண நட்சத்திரம் சாமி. சரிம்மா சொல்லுடா கண்ணு. ஐயா எனக்கு 1 வருஷமாவே சரியில்லை, வேலை இல்ல. அப்புறம் ஒரு 2-3 மாசம் முன்னாடி வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ண ஒண்ணும் புரியல சாமிஜி, என்ன பண்ணலாம்னு தெரியல. புதுசா ஏதாவது வீடு ஏதாவது மாறினீங்களா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி? இல்ல சாமிஜி, அப்பா அம்மா கூட தான் இருக்கேன். சரி, அது சொந்த வீடா தம்பி? ஆமா சாமி, சொந்த வீடு தான். அப்பாவுக்கு உடம்பு நல்லா இருக்கா தம்பி? அப்பாவுக்கு அந்த கிட்னி கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. மாத்திரை போட்டு சாப்பிட்டு தான் இருக்காரு. சரி சரி. அம்மாவுக்கும் உடம்பு படுத்துதா? ஆமா அம்மாவுக்கும் உடம்பு படுத்துது சாமிஜி. சரி தம்பி. தம்பி அது வீடு முதல்ல சரியா இல்ல, அதை பார்த்துக்கணும். சரி சாமிஜி. இந்த வேலை தடுங்கள் கூட அந்த வீட்டுல பாருங்க, எங்க வெளியில போகும்போது இருக்கிற பீஸ்ஃபுல் வீட்டுக்குள்ள இருக்காது. ஆமா சாமிஜி. நம்பர் 1, எல்லாரும் ஒன்னா இருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஆமா. அடுத்தபடியா நீங்க யார் அப்பா முயற்சி பண்ணாலும் நீங்க முயற்சி பண்ணாலுமே அது தடுங்களா தான் இருக்கும். ஆமா சாமிஜி. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இது கொஞ்சம் கவனிச்சு வீடை முதல்ல சரி பண்ணிக்கோடா கண்ணா. சரி சாமிஜி. டெய்லி சூரிய நமஸ்காரம், காயத்ரி மந்திரம் சொல்லி நீ சூரிய நமஸ்காரம் பண்ணு. சரி சாமிஜி. கையில பசு சாப்பிடுற மாதிரி வாழைப்பழமோ ஏதோ ஒன்று வச்சுக்கோ, ஆகாரமா கீரை கூட வச்சுக்கலாம். சரி சாமிஜி. 10 முறை காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு அதை கையில வச்சுட்டு எடுத்து பசுவுக்கு 1 முறை காயத்ரி மந்திரம் அதே மந்திரம் சொல்லி கொடுத்துரு. 48 நாள் தொடர்ந்து செய்துகிட்டே வா. அதுக்கு நடுவுல வேலை கிடைச்சாலும் 48 நாள் செய். அதுவே உனக்கு செட் ஆயிடும்டா கண்ணா. ஒரு முறை நம்ம ஆசிரமத்துல தேய்பிறை பஞ்சமிக்கு ஒரு யாகம் நடக்கும் இதுக்குன்னே. அது முழுக்கமும் நான் இதுல அது கொஞ்சம் நிறைய ஆட போகுதுன்னு சொல்றேன். நீ போன்ல மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்க. அதுல பங்கு கொள்ளு போதும் கண்ணா. தேய்பிறை பஞ்சமியில. ஆமா சரிங்க சாமிஜி. அதுதான், வேற ஒண்ணும் இல்லம்மா.
சரிங்க சாமிஜி. நல்லது நன்றி சாமிஜி. நல்லது தம்பி, நல்லது தம்பி. இப்போ விளம்பரத்தில் நம்ம பார்த்தோம், அந்த ஒவ்வொரு ஒரு ப்ராடக்ட் பார்க்குறோம். அப்போ அது இப்போ நம்ம போஜீஸ்வரர் லிங்கம் சொன்னோம், நீங்கள் உங்களுக்கு காமிச்சேன் ஐயா. இல்லை அந்த படத்தில் மட்டும் காமிச்சு, அந்த படத்தில் தான் நேரம் என்ன பார்க்கல, இன்னும் நானே பார்க்கல ஐயா. நேரம் அதில் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அதை நானே. ரொம்ப நுணுக்கமாக நிறைய ஐயோ ஐயா, அது பார்க்குறவங்க அது கொடுத்தா போதுங்கிற அளவுக்கு அந்த அழகு இருக்கும் ஐயா அதில். ஏன்னா அது ஆதாரப்படி அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த ஆதார அளவுகளும் அது எப்படி இருக்குங்கிற ஒரு தத்துவத்தோடு இருக்கும் ஐயா இல்லைங்க. இல்லை, நீங்கள் தயாரிக்கிற எல்லா பொருட்களும் நிச்சயமாக நன்மையை செய்யுது. அதுக்கு நானே ஒரு உதாரணம். என்ன உதாரணம் பாருங்க, சிங் வந்து ஒரு $1 நான் போட்டிருக்கேன். இதனால எனக்கு நிறைய நன்மைகள் நடக்குது, நானே பார்க்குறேன். கண்டிப்பாக அது ஒன்று. குபேர சிலை வச்சுருக்கேன், வரவுகள் நல்லா இருக்கு. குறிப்பாக குறைச்சி சொல்லிட்டீங்க, வரவுகள் நல்லா இருக்குன்னு. அப்புறம் என்னோட வாகனத்தில் விக்ரமாயா வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன், அந்த காரில் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால் எனக்கு மனசுக்கும் ஒரு அமைதி, ஒரு மகிழ்ச்சி, இந்த தேவையில்லாத துன்ப சிந்தனைகள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல், கவலைகள் இல்லாமல் நல்லா இருக்கேன். அதான் அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்களேங்கெல்லாம் இல்லை. நானே ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணமாக திகழ்கிறேன். ஐயா நான் அது பாருங்கள், இது கூட உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் அனுமதிக்கிற பாருங்க ஐயா. ஏன்னா நாம நிகழ்ச்சியில் நாமளே சொன்னா எப்படின்றது இதில் வந்து இதை சொல்றது நான் தனி. ஆமாம், இதில் வந்து உங்களை சார்ந்து நான் அதை சொல்ல, நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை அதனால தான் சொல்கிறேங்க. அது உங்கள் மாதிரி அனுபவம் உள்ளவங்களுக்கு. ஏன்னா உங்களை பற்றி நான் கேள்விப்பட்ட வரையில் இவர் ரொம்பலாம் ஊந்துலாம் கடவுளை கும்பிட மாட்டார், அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டார், இப்படி தான் உங்களை பற்றி சொல்லுவாங்க. கடவுள் நம்பிக்கை உண்டு, அந்த பக்திக்காக நிறைய நேரம் செலவு பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அதுதான் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். இங்கேருந்து திருப்பதிக்கு போய் 8 மணி நேரம் மூடுன பகுதிக்குள்ளே கிடந்து எப்போ கதவை திறக்கும், எப்போ நம்ம சாமியை பார்ப்போம் தெரியாமல் இருக்கக்கூடிய பக்தி எனக்கு பிடிக்கல. அதுதான் தான் சொன்னேன். ஆனால் அதையே வெங்கட் நாராயணர் உள்ள டீனரில் போய் கும்பிடுறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபமே இல்லை. அதாவது அது உங்கள் வாயால் வந்து விக்ரமாயா, குபேரன், சிங் டாலர்னு சொல்லும் பொழுது அது மகிழ்வாக இருக்குது. அதுக்காக நான் அந்த விஷயத்தை பகிர்ந்தேன் ஐயா, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எவ்வளோ பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நாத்திகர்கள் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி இல்லை சாமி, அது உண்மையிலே போன கண்ணு வந்து இடி வந்து தாக்கி விக்ரமாயாவுக்கு வந்து கண்ணு போயிடுச்சு, கேள்விப்பட்டீங்களா? அப்போ அது மாதிரி எத்தனை விஷயங்கள். அதனால தாங்கள் காக்கப்பட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதுதான் ஐயா. அது என்னன்னா நம்ம ஐயா நம்ம வந்து சும்மா ஏதோ டிசைன் போட்டு பண்ணல, இல்லை அதுக்காக பின்னாடி இல்லைங்கிறதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். அது இப்போ இந்த சிங் டாலர் ஐயா, அது வடிவம் பார்க்கறதுக்கு இப்படி இருக்காது, அதை எவ்வளோ நுணுக்கங்கள் அது உள்ளே இருக்குது தெரியுங்களா? முதல்ல அதனால அது வேலை செய்யுது. ஆமாம். இப்போ இன்னொன்று, எல்லாரும் வந்து கண்ணை மூடிட்டு எல்லாம் ஆதரிக்க மாட்டாங்க. அது 4000 பேர் உங்களை தேடி வர்றாங்க, அதுவும் இந்த ஒரு கிராமத்து பகுதியில் காஞ்சிபுரத்துலேருந்து இத்தனை கிலோமீட்டர் போக்குவரத்து வசதி இல்லாத இடத்துல இவ்வளோ பேர் கூடுறாங்கன்னா நன்மை அடைகிறவங்க, நம்பிக்கை உடையவங்க தான் அதில் வந்து கலந்துக்கிறாங்க. தெரிஞ்சது நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் இந்த ஜெயந்திக்கு நான் மகிழ்ந்த விஷயங்கள், போன வருஷம் மருந்து கொடுத்த குழந்தை ஐயா, போன வருஷம் மருந்து கொடுத்த குழந்தை ஐயான்னு ஐயா கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே ஐயா எடுத்துட்டு வந்த குழந்தைகளை பார்த்தது உங்களுக்கு மகிழ்ச்சி. ஆமா ஐயா. எனக்கு குழந்தைகள் வந்து புத்தகங்கள். உங்களுடைய புத்தகங்கள் ஆசிரமத்தில் அவ்வளோ விற்பனை ஆச்சு. ஆமா, அந்த மதிய அன்னதான இதில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன், அத்தனை புத்தகங்களை அவ்வளோ பேர் வந்து வாங்கி அவ்வளோ வந்து வட்டம் வந்துருச்சு ஐயா, வட்டம் போட்டாங்க. மேற்கொண்டு எதுவும் பேச முடியல. போன வாரம் கேள்வியே இன்னும் இருக்கு, அந்த கேள்வியை அடுத்த வாரம் தொடருவோம் ஐயா. எல்லாரும் நன்றாக இருக்கணும். இன்று பஞ்சமி, இரவு 11 மணி வரைக்கும் வந்து தீபம் போட்டு வழிபடுங்க. அடுத்த வாரம் பார்க்குறேன். வணக்கம். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே, இதயத்திலே